வெல்கம் டு ஹிந்தி பாலிகிளாஸ். நாம் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஹிந்தி வார்த்தைகளை தான் நாம் இந்த தொடரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொடரை முழுமையாக இடைவிடாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் வியப்பான வார்த்தைகளையும் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. அதன்படி நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வார்த்தைகள் என்ன என்பதை ஸ்க்ரீனில் பார்ப்போமா? வாங்க. முதல் வார்த்தை பத்னி. பத்னி அப்படின்னா மனைவி அப்படின்னு அர்த்தம். பத்னி அப்படின்னா மனைவி. தமிழில் தர்ம பத்னி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பத்னிங்கிற வார்த்தைக்கு மனைவின்னு அர்த்தம். செகண்ட் கோபி. கோபி அப்படின்னா முட்டைக்கோஸ்னு அர்த்தம். கோபி மஞ்சூரியன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. கோபி அப்படின்னா முட்டைக்கோஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபூல் கோபி அப்படின்னா காலிஃப்ளவர். ஃபூல் கோபி அப்படின்னா காலிஃப்ளவர். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பேர்லேயே இருக்கும், அதனால் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கோபி அப்படின்னா முட்டைக்கோஸ், ஃபூல் கோபி அப்படின்னா காலிஃப்ளவர். ஃபோர்த் ஒன் சமாச்சார். சமாச்சார் அப்படின்னா சமாச்சாரம், செய்தி, முக்கிய சமாச்சார். ஏதோ சமாச்சாரம் சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்கள்ல. சமாச்சார் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோம்னா சமாச்சாரம், செய்தி. ஃபிஃப்த் ஒன் முக்கிய. முக்கிய அப்படின்னா முக்கியமான. பிரமுக் அப்படின்னாலும் முக்கியமானதான். பிரமுகர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா முக்கியமானவர். பிரமுகர் அப்படின்னா முக்கியமானவர். முக்கிய அப்படின்னா முக்கியமான. பிரமுக் அப்படின்னா பிரமுகர். சிக்ஸ்த் ஒன் விஷய. விஷய அப்படின்னா விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா விஷய. விஷய அப்படின்னா விஷயம். செவன்த் ஒன் அதிக். அதிக் அப்படின்னா அதிகமான. இந்த அதிகமான வார்த்தையிலே பாதி வார்த்தையா அதிக் அப்படிங்கிறதுக்குனால அந்த வார்த்தையை எடுத்திருக்கேன். அதிக் அதிகமான, மேலும். எய்த் ஒன் ஜான். ஜான் அப்படின்னா உயிர்னு அர்த்தம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேர் ஜான். ஜான் அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். நைன்த் ஒன் ஹவா. ஹவானா காற்று. ஹவா வெளின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையில் ஹவா வெளின்னு ஒரு இடம் இருக்குது. ஹவா அப்படின்னா காற்று வெளி. ஹவா வெளி அப்படின்னா காற்று வெளி. டென்த் ஒன் யாத்ரா. யாத்ரானா பயணம். பாத யாத்ரா. பாத யாத்ரா அப்படின்னா நடைப்பயணம். யாத்ரா பயணம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரியுது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.